ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி. ஸோ ரொம்ப வந்து பர்சனல் இஷ்யூஸ்லாம் நிறைய இருந்தது. ஸோ இப்போ அகைன் ஐ பேக் டு த ட்ராக் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு டெசிஷனில் இருக்கேன். ஸோ நான் வந்துட்டு யூடியூப்ல வந்துட்டு கம்யூனிட்டி போஸ்ட்ல கேட்டிருந்தேன், மோட்டிவேஷனல் வீடியோஸ் வேணுமா, டிஐஒய் வீடியோஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷனல் வீடியோஸுக்கு தான் ஓட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இந்த வீடியோலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, பாசிவ் இன்கம் ஐடியாஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்து பாசிவ் இன்கம் அப்படின்னே சொல்லக்கூடாது. ஆக்சுவலி பாசிவ் இன்கம் அப்படின்றது நம்ம தூங்கிட்டு இருக்கப்போ கூட நம்மளுக்கு வந்து அதுலேருந்து நம்மளுக்கு வந்து மணி வந்து வந்துட்டே இருக்கும் அப்படின்றதான் வந்து பாசிவ் இன்கம். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து வர்றது. ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த விதமான எஃபர்ட்டும் கரண்ட்டாக போடாமல் ஆல்ரெடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, ஆல்ரெடி நம்மளோட அமௌண்ட் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அதுலேருந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து மந்த்லி வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வந்து ரெவன்யூ ஜென்ரேஷன் தான் வந்து பாசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சைட் ஹஸல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இப்போ நம்மளோட எஃபர்ட்டை வந்து போடுறது, அதுதான் வந்து சைட் ஹஸல். நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து சைடாக பண்ணுறது. ஸோ அதனால தான் அதை சைட் ஹஸல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த சைட் ஹஸல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டிலேயே இருக்கிறவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணணும். அண்ட் தென் அதையே வந்து நீங்கள் ப்ரொஃபஷனாக கூட மாற்றிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து நான் இன்னைக்கு சொல்ல போகிற ஐடியாஸ் இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் ரைட்டர் அல்லது காப்பி ரைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து ஆல்ரெடி வந்து ஃபேமஸாக இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து ஒரு போஸ்ட் அவங்க போட்டே ஆகணும். ஸோ அவங்க வந்து கண்டென்ட் கிரியேஷன்ல பிஸியாக இருக்கும்போது அவங்களுக்கு டெய்லி வந்து அந்த கேப்ஷன்ல ரைட் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு அவங்களால முடியாது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டிங் ஸ்கில் அவ்வளவா வராது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டென்ட் ரைட்டர் இல்லை காப்பி ரைட்டர் வந்து ஹையர் பண்ணி அவங்க மூலமாக வந்துட்டு ஒரு டெய்லி வந்து போஸ்ட் போடுறதுக்கு ரைட்டிங் வந்து பண்ணிப்பாங்க. ரைட்டிங் ஒர்க்கை வந்து அவங்கள வச்சு பண்ணிப்பாங்க. இப்போ உங்களுக்கு நல்லா வந்து ரைட்டிங் பண்ண முடியும், இங்கிலீஷ்லலாம் பார்த்தீங்க, இங்கிலீஷ்லலாம் ரைட் பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பயங்கரமாக எழுதணும், ரைட்டர் மாதிரி எழுதணும், ஆத்தர் மாதிரி எழுதணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சிம்பிளாக வந்து சிம்பிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதினாலே போதும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிகினராக இருக்கும்போது எதுவுமே இருக்கிறத விட ஏதாவது பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்துட்டு எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரைட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதில் அந்த ஃபீல்டில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன அமௌண்ட் கேட்குறீங்களோ அதுதான் வந்து அவங்க கிளைண்ட்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடிட்டிங். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த எடிட்டிங் ஸ்கில்ஸ் வந்து அந்த அளவுக்கு தெரியறது இல்லை. வீடியோ எடிட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுவுமே வந்து கரண்ட் ட்ரெண்டில் வந்து இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் நான் சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு 2 hours 3 hours உங்களோட டைமில் ஸ்பெண்ட் பண்ண முடியும் உங்கள் டே டு டே லைஃப்பில் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஈஸியான ஆப்ஷன். இப்போ நானே வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எடிட்டிங் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. எதுவுமே நம்மளுக்கு தெரியாத வர பழகாத வர கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 daysல என்னால் வந்து ஒரு டூலை வந்து கற்றுக்க முடிஞ்சது. அப்படின்னா நீங்கள் வந்து இதை தான் வந்து ஒரு ஆப்ஷனாக பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2-3 டூல் வந்து கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு எடிட்டர் வேணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஏன்னா கண்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து ஐடியாஸ் வரும், அதில் தான் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களோட டைம்ஸ் ஃபுல்லாக அதில் தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோ எடிட்டிங் அப்படின்றது வந்து ஒரு கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். அதில் வந்து ரொம்ப டைம் எடுத்துகிட்டே இருக்கும். அப்படின்றப்போ என்னாகும் அப்படின்னா அவங்க வந்து பேசிக்காக டயர்ட் ஆகிடுவாங்க. அவங்களால வந்து கண்டென்ட்டை வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக அவங்களுக்கு ஒரு வீடியோ எடிட்டர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீடியோ எடிட்டிங்கை வந்து வீடியோ எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒருத்தவங்க வச்சுக்கிறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு சைட் ஹஸல் ஒரு நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுற ஒரு சைட் ஹஸல் வேணும் அப்படின்னா இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. 3வது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக் டிசைனிங். இப்போ வந்து சோஷியல் மீடியா தான் பயங்கர லெவலில் பூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து தேவைப்படுது. அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து பேம்ப்ளெட் டிசைன் பண்ணுறதுல இருக்கட்டும், ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராஃபிக் டிசைனர் வந்து தேவைப்படுறாங்க. இது வந்து ஒரு ஃபியூச்சர் ஜாப்னு
அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் அந்த டூல் கற்றுக்கிட்டா கூட ஃப்யூச்சரில் நீங்கள் அது ஒரு பெரிய ப்ரொஃபஷனாகவே கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கிராஃபிக் டிசைனிங்லாம் வாண்டட் இருக்குது. அண்ட் தென் இந்த கிராஃபிக் டிசைன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு டூல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். ஒரு டூலை கற்றுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டைம்லாம் எடுக்க தேவையில்லை. யூடியூப்லேயே வந்து நிறைய டுட்டோரியல்ஸ், டிப்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களால் ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். அண்ட் தென் இதில் வந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் கோச் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஹெர்பல் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ஹெர்பல் ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த கேக் மேக் பண்ணுறவங்க, பேக்கிங் பண்ணுறவங்க, ஸோ இந்த மாதிரியான நிறைய ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு இப்போ வந்து சோஷியல் மீடியா பக்கம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பண்ணும்போது இன்ஸ்டாகிராமில் அவங்களோட ப்ரொஃபைலை வந்து எப்படி செட் பண்ணிக்கிறது, இன்ஸ்டாகிராம் மூலமாக எப்படி வந்து அவங்களோட பிஸ்னஸை வந்து எலாபரேட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஹெல்ப்பை வந்து அந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் ஓனருக்கு வந்து கொடுக்குறவங்க தான் இன்ஸ்டாகிராம் கோச். ஸோ எப்படி வந்து ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறதுலேருந்து எப்படி வந்து போஸ்ட் கொடுக்குறது, எப்படி ரீல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் டுட்டோரியல்ஸை வந்து அந்த ஸ்மால் பிஸ்னஸ் ஓனருக்கு கன்வே பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராம் கோச்சோட ஒர்க்கு. இதில் நீங்கள் வந்து 2 வழியாகவும் ஏர்ன் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை நீங்களே வந்து ஹேண்டில் பண்ணலாம். அது மூலமாக வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்ற மூலமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாதிரியாக நீங்கள் பண்ணால் அவங்களோட பிஸ்னஸ் வந்து ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்கள் நிறைய சஜஷன்ஸ் அண்ட் எப்படிலாம் வந்து போஸ்ட் பண்ணணும், கண்டென்ட் ஐடியாஸ் கொடுக்குறது, ஸோ இந்த மாதிரியாகவும் நீங்கள் வந்து அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணலாம். 5th ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இன்விடேஷன் கார்டை டிசைன் பண்ணுறதுக்கு நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பிரைட் அண்ட் க்ரூம் இருக்காங்களே அவங்களோட அனிமேட்டட் போர்ஷனை வந்து டெவலப் பண்ணி அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா வெட்டிங் கார்டை வந்து டிசைன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து நிறைய இல்லஸ்ட்ரேஷன் ஒர்க் வந்து தேவைப்படும். இப்போ நீங்கள் ரொம்ப உங்களுக்கு நல்லாவே டிராயிங் வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு வந்து அடாப் இல்லஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரியான டூல் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இல்லஸ்ட்ரேட்டராக கூட ஆகலாம். இது வந்து வெட்டிங் இன்விடேஷன் கார்டு மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு சில்ட்ரன் புக்ஸ் இருக்குது இல்லையா, அதில் நிறைய இல்லஸ்ட்ரேஷன்லாம் வருது இல்லையா, ஸோ அதுக்குமே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல இன்கம் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த எல்லா ஐடியாஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவிக் ரிச் ஸ்கீம்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட டைம் அண்ட் எஃபர்ட்டை டெஃபினட்டாக நம்ம இதில் போட்டால் தான் நம்மளால் வந்துட்டு இதில் வந்து முன்னேற முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு டூலை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ இருக்கிற இந்த சோஷியல் மீடியா வேர்ல்டில் எல்லாமே வந்து பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு டுட்டோரியல்ஸாக யூடியூப்ல எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களால் ஒரு 1 month உங்களால் கான்ஸ்டன்ட்டாக ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் ஈஸியாக எதையுமே லேர்ன் பண்ணிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன இந்த 5 ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொஃபஷனாகவே நான் இதை கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் தென் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய வேஸ் இருக்குது. ஸோ இது ஒரு சீரியஸாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஆன்லைனில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஐடியாஸ். ஸோ இன்னும் நிறைய பல ஐடியாஸ் வந்து ஃப்யூச்சரில் இன்னும் வீடியோஸில் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.